கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பது குறித்து இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். காலைதோறும் நமக்கு தம்முடைய புதிய கிருபைகளை அவர் கொடுத்து வருகிறார். ஆகையினாலே நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனை ஸ்தோத்திரிப்பதே நமக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாளின் காலை வேளையிலே உங்களோடு கூட ஒரு 4 பேர் பாவியான மனுஷன் மேல் வைத்திருந்ததான ஒரு பற்றுதலின் நிமித்தமாய் செய்த 4 காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த 4 காரியங்களும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதான ஒன்றாய் காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான விசுவாசம் என்னவென்று சொன்னால், திமிர்வாதமாகி கிடந்ததான ஒரு மனுஷனை அவனுடைய வாழ்க்கையிலே சுகப்படுத்த முடியும். இதற்காக இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு சென்றார்கள். அவன் திமிர்வாதமாய் கிடந்ததற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், அவனுடைய பாவம் பயங்கரமான ஒன்று என்றாலும் அதிலிருந்து ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதாக இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். பாவம் மனிதனை கெட்டு போக பண்ணுகிறது. ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கெட்டு போகாமல் பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகையினால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கெட்டு போனதான நிலையிலே திமிர்வாதமாய் கடந்ததான ஒரு மனுஷன் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவனுடைய இக்கட்டான நிலையிலிருந்து, கெட்டுப்போன நிலையிலிருந்து அவனை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக 4 பேர் அந்த மனிதனை இயேசு கிறிஸ்துவிடத்திலே சுமந்து கொண்டு வந்தார்கள். முதலாவதாக நாம் அவனை குறித்து விதமாக காண்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 3ஆம் வசனத்திலே 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். சுமந்தார்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு நிமித்தமாக அந்த திமிர்வாதமாய் கிடந்ததான அந்த மனுஷனை அவர்கள் சுமந்து கொண்டு வந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக நடந்தார்கள். இன்றைக்கும் கூட சில நேரங்களிலே சில பாவிகளின் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகளை படுகிறார்கள். குடிகார கணவன் கொலை செய்ததான நிலையிலே குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு இக்கட்டான நிலையிலே சிறைச்சாலையிலே இருக்கக்கூடியதான மக்களினுடைய உறவினர்கள், இன்னும் பயங்கரமான வியாதியினால் பீடிக்கப்பட்டு துற்பழக்க வழக்கத்தினால் அவர்கள் கெட்டுப்போனதான மனிதர்கள், மனுஷிகள், இப்படிப்பட்டதான நிலையிலே பார்க்கும்போது அநேக மக்கள், அன்றைக்கே நான் சொன்னேன் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான், இன்றைக்கி என்ன செய்யணும்னு தெரியல, எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கும்படியாக கெட்டுப்போன மக்களுக்காக பாவத்தினால் உண்டான சம்பளத்தை பெற்றுக்கொள்ளும்படியான நிலையிலே வதைக்கப்படுகிற மக்களுக்காக பாரத்தோடு செல்லுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பாரம் உங்களுக்குள்ளாக நீங்கள் உடையவர்களாக இருப்பீர்களானால் மெய்யானபடி நீங்களும் கூட இந்த 4 பேரை போல நீங்கள் சுமக்கிற ஒருவராக காணப்படுகிறீர்கள். அவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். அன்பு நிமித்தமாக சுமந்து கொண்டு பாரத்தை ஏற்றுக்கொண்டார். அது அவருடைய பாரம் அல்ல, ஆனால் மற்றவர்கள் பேரில் உண்டான பாரம், பாவிகளின் மேல் உள்ள பாரம், பாவிகள் கெட்டு போனதினால் அவர்கள் படுகிற கஷ்டத்தினால் உண்டாகிற ஒரு பாரம், பாவிகள் கெட்டு போனதினால் பாதிக்கப்பட்டதான தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்களும் விடுதலை பெற வேண்டும் என்கிறதான நிலையிலே பாரம், மனபாரம், இருதய பாரம், அதை சுமந்து கொண்டு நீங்கள் இந்த நாளிலுமாக காணப்படுகிறீர்களா? இவர்கள் அந்த மனிதனை சுமந்து கொண்டு அவர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள் என்பது முக்கியமான காரியம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடியதான இந்த பாரத்தை நீங்கள் தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் தேவனால் எல்லாம் கூடும்.
இயேசு கிறிஸ்துவினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, இயேசுவிடத்திலே வாருங்கள். உங்களுடைய இருதயம் இயேசுவை நோக்கட்டும். உங்கள் மனம் இயேசுவை நோக்கி திரும்பி பார்க்கட்டும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தவர் பாவ நிவாரண பலியாக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். ஆகையினாலே இயேசுவிடத்திலே வாருங்கள். அவர்கள் சுமந்து கொண்டு இயேசுவிடத்திலே வந்தார்கள். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது, ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இரண்டாவதாக அவர்கள் இயேசுவிடத்திலே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக அவர்கள் ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் செல்லக்கூடாமல் அவர்கள் வீட்டின் மேல்கூரையை பிரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சில நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாக இருந்தாலும், இயேசுவிடத்திலே சென்றாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை நீங்கள் நெருங்கி ஜீவிக்கக்கூடாதபடிக்கு, நீங்கள் இன்னும் அவரை குறித்து அறியக்கூடாதபடிக்கு, அவரை காணக்கூடாதபடிக்கு ஏதோ சில சூழ்நிலைகள் இருக்கும், ஏதோ சில காரியங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உலகத்திலே சொல்லுவார்கள், முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரயாசம் எடுத்து ஜெபம் பண்ணி தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் தேவனை தேடி பாருங்கள். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரயாசப்பட்டார்கள். ஜனக்கூட்டமாக இருந்தபடியால் இயேசு இருந்ததான வீட்டுக்குள் அவருக்கு முன்பதாக அந்த கெட்டுப்போன மனுஷனை, திமிர்வாதமாய் பாவியான மனுஷனை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் கூரையை பிரித்து அவர்களை இறக்கினார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சற்று பிரயாசம் எடுத்து பாருங்கள், சற்று உபவாசித்து ஜெபித்து பாருங்கள், நிச்சயமானபடி அதனுடைய பலனை காண்பீர்கள். மூன்றாவதாக அவர்கள் செய்ததான காரியம் பிரயாசம் எடுத்தார்கள், கூரையை பிரித்தார்கள். நான்காவதாக அவர்கள் பிரித்தவர்கள் இயேசுவின் முன்பதாக கொண்டு வந்து அவர்கள் வைத்தார்கள். அந்த படுக்கையை அவருக்கு முன்பதாக இறக்கினார்கள். அந்த திமிர்வாதக்காரனை படுக்கையோடு கூட சுமந்து கொண்டு வந்து அவருக்கு முன்பதாக இறக்கினார்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியாவது அவருக்கு முன்பதாக கொண்டு வந்து விடுங்கள். அவருக்கு முன்பதாக நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் அவர் கெட்டுப்போன மனிதனை விடுவிப்பார். இந்த திமிர்வாதக்காரனை இந்த 4 பேரும் சுமந்து கொண்டு அவரிடத்திலே வந்து கூரையை பிரித்து அவருக்கு முன்பதாக இறக்கின போது இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டார். கண்டு அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, என் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். நீங்கள் இயேசுவிடத்திலே வரும்போது, இயேசுவிடத்திலே கொண்டு வரும்போது, எந்த விதமான பாவத்திலே இருந்தாலும் அந்த மனிதனை விடுவிக்க இயேசு கிறிஸ்துவால் முடியும். அப்படி ஏராளமான மக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், சுகம் பெற்றிருக்கிறார்கள், நன்மையை பெற்றிருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகையினாலே உங்கள் விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். இந்த வேளையிலுமாக அந்த 4 பேர் கொண்டு வந்ததான அந்த திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னித்தார். மன்னித்து அடுத்து அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அந்த வேளையிலே அந்த வார்த்தை சென்று அவனை சுகப்படுத்தி அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. எனக்கு அருமையானவளே, கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. காரியங்கள் கைகூடி வரும்படியாக கர்த்தராகிய இயேசு சமீபமாயிருக்கிறார். நாம் அவரை நெருங்குவோமா? இயேசுவே நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொன்னேன். அந்த வசனத்தின்படியாக நாங்கள் உம்மை நெருங்குகிறோம் ஆண்டவரே. பாவத்தினால் உண்டான கெடுதலாக இருந்தாலும் இயேசுவே
நீர் பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக வந்தவராயிருக்கிறபடியார் கிருபையாய் இறங்கி உம்முடைய அற்புதமான அன்பை நீர் வெளிப்படுத்தி பாவங்களை மன்னித்து ஒரு அற்புதத்தை காண, ஒரு அதிசயத்தை காண இந்த வேளையிலுமாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நடந்த அற்புத சாட்சிகளை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் தேவனை உங்களோடு கூட சேர்ந்து சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் கேட்ட இந்த நற்செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு என்ன ஜெப தேவைகள் இருந்தாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க அவளோடு காத்திருக்கிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். முடிந்தால் எங்கள் ஊழியங்களை நீங்கள் உங்கள் காணிக்கைகள் மூலமாக தாங்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் எங்கள் செய்தியை கேட்க தவறாதிருங்கள்.